வணக்கம், வெல்கம் டு இன்ஃபோமீடியா. இந்த டுட்டோரியல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஎம்சி மிஷினில் இனிஷியல் செட்டப்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இனிஷியல் செட்டப் மீன்ஸ் விஎம்சி மிஷினில் நம்மளுடைய ஒர்க் பீஸை எப்படி ஃபிட் பண்ணுறது, அந்த ஒர்க் பீஸை எப்படி ஆஃப்செட் எடுக்கிறது, தென் ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சரை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, தென் என்கிரேவிங் டூல்ஸை எப்படி பயன்படுத்துறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, விஎம்சி தொடர்பான ஒரு வீடியோ வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எப்படி விஎம்சியை இனிஷியல் செட்டப் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஎம்சி மிஷின் இருக்குது. இந்த விஎம்சி மிஷினில் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்ட் செட்டப் இருக்கும், தென் பெட் செட்டப் இருக்கும், சரிங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ வெர்டிக்கல் காலம். ஸோ இது ஓப்பன் டோர். ஸோ இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா உள்ளார நம்மளோட ஒர்க் பீஸை செட் பண்ணுவோம். ஏன் டோர் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, ஒர்க் பீஸில் மெட்டீரியல் ரிமூவ் ஆகும் பொழுது ரிமூவ் ஆன மெட்டீரியல் வெளியில் தெரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டோர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன். ஸோ ஒர்க் பீஸ் ஹோல்டரில் நம்மளுடைய ஒர்க் பீஸை ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஆஃப்செட் எடுக்க போகிறோம். ஸோ டோரை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக் ஆஃப்செட். ஸோ இசட் ஆக்சிஸ், தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு எட்ஜையும் டிஃபைன் பண்ணுறது மூலியமாக என்ன பண்ணுது அப்படின்னா ஒய் ஆக்சிஸ், தென் இந்த ரெண்டு எட்ஜையும் டிஃபைன் பண்ணுறது மூலியமாக எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரஃபிங் டூலை பயன்படுத்துகிறோம். ஸோ 20 mm டயாமீட்டர் உள்ள ஒரு ரஃபிங் டூலை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு ரஃபிங் எடுக்கிறோம். ரஃபிங் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ஷேப்போட ஒரு ப்ரீவியஸ் மாடல், ஓகேங்களா, அது பார்க்க ரொம்ப அக்யூரேசியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் மாடல் எடுக்கிறது தான் ரஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரஃபிங் முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் டூலை பயன்படுத்தி எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஷேப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரஃபிங் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ரஃபிங்க்கு பெரிய கட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு தேவையான கட்டரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 20 mm கட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரஃபிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக கொஞ்சம் மாதிரி கட்டாக தெரியும், அதாவது சொறி சொறியாக இருக்கும், பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வருது அப்படின்னா இது ரஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரஃபிங் டூல் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபினிஷிங் டூல் போடுவாங்க. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங்க்கு தேவையான ஒரு டை மேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரஃபிங் டூல் அதோட ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ரஃபிங் டூல் முடிச்சாச்சு. ஸோ ரஃபிங் டூல் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன டூல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் டூல் போடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மில்லிங். ஸோ இதுதான் ஃபினிஷிங் டூல். ஸோ இந்த ஃபினிஷிங் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபர், ஓகேங்களா, அதாவது தேவையில்லாததெல்லாம் இன்னும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு எக்ஸாக்டாக வாட் யூ வாண்ட் அதை நமக்கு கொடுக்கும். ஸோ ஃபினிஷிங் டூல் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மாதிரி எந்த டைமென்ஷனில் வேணாலும் கொடுக்கலாம், பட் அது ப்ராப்பராக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ நமக்கு தேவையான மாதிரி என்ன ஃபினிஷிங் டூல் வேணுமோ அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சர்லேருந்து அடுத்த நெக்ஸ்ட் ஃபினிஷிங் டூலை எடுக்கிறாங்க. ஸோ நமக்கு தேவையான ஆல்ரெடி இந்த டூலை அங்கே வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணி எடுக்குது ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சர்லேருந்து. ப்ரீ ஃபினிஷிங் டூல். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரீ ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரீ ஃபினிஷ் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு தேவையான டையோட சர்ஃபேஸ் ஈவன் ஸ்மூத், கொஞ்சம் ஸ்மூத்தாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதற்கப்புறமா உங்களுக்கு இன்னொரு ஃபினிஷிங் டூல் தேவைனாலும் நீங்கள் ஃபினிஷிங் டூல் போடலாம். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் இருக்குது. ஆல்ரெடி இருந்த டூலுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் இருக்கும். சார் ஃபினிஷிங் டூலுக்கு தனியாக நம்ம ப்ரோக்ராம் எழுதணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம டூல் செலக்ட் பண்ணும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு டூல், தென் ஃபினிஷிங் டூல்னு தனியாக யூஸ் பண்ணால் போதும். ஸோ அதற்கு தேவையான ப்ரோக்ராமை அதுவாகவே ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ ஃபினிஷிங் டூல் ஓடுறதுனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸாக்ட் வாட் யூ வாண்ட் அது வந்துடுச்சு. ஸோ ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு சர்ஃபேஸ் நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. ஸோ அகைன் இன்னொரு ஃபினிஷிங் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஃபைனல் ஃபினிஷிங் ஆப்ரேஷனுக்கு பால் நோஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நோஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பால் ஷேப்பில் இருக்கும்.
ஸோ அது மூலிமா ஃபைனல் ஃபினிஷிங் கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும் பொழுது ஈவன் ஸ்மூத்தராக மாறிடும், உங்களுக்கு நல்லா வளவளப்பாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து டைமண்ட் பாலிஷிங், அதாவது இதை பாலிஷ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பால் நோஸ் போட்டு ஃபினிஷிங் பக்காவாக கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபேஸ் மில்லிங் டூல் போட்டாங்க, அடுத்தது ரஃபாக 2-3 டூல் யூஸ் பண்ணாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்க்கு ஒரு 2 டூல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதன் மூலயமா எக்ஸாக்டாக நமக்கு தேவையானதை பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் கிடைக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், டூல் வந்து இந்த இடத்த ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு தேவையான ஃபினிஷிங் கிடச்சிருச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிரேவிங் டூலை யூஸ் பண்ணுறாங்க. என்கிரேவிங் டூலை யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு தேவையான லெட்டர்ஸை நம்மளுடைய ஒர்க் பீஸில் உருவாக்கிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கிரேவிங் டூலை பயன்படுத்தி நமக்கு தேவையான நேமையோ இல்லை ஏதாவது சிம்பிள்ஸையோ நம்மளால் ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ என்கிரேவிங் டூலை யூஸ் பண்ணி தேவையான பேரை உருவாக்கிட்டு இருக்காங்க. என்கிரேவிங் டூல் போடும்போது மேக்ஸிமம் கூலண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா என்கிரேவிங் டூலோட டிப் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அதனால் கூலண்ட் யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு தேவையான ஃபினிஷிங் ஷேப் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவையான ஷேப்ஸை உருவாக்குவாங்க. ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் நம்ம எப்படி மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் சாம்பிள் வீடியோ பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு ரவுண்ட் வேணும். ஸோ என்ன பண்ணுறோன்னா எப்படி அந்த ஹோலை ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ போரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது போரிங் டூல். ஸோ இது ஃபேஸ் மில்லிங். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டில் டை, ஆயில் பாட்டில் இருக்குல்ல, ஆயில் கேன், அந்த ஆயில் கேனை எப்படி டை மேக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த இமேஜில் பார்த்துருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, ஆயில் கேனோட டையை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைப் இருக்கும்ல, பைப் வால்வ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த வால்வோட டை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஃபினிஷிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரியாணிலாம் சாப்பிடுவோம் பார்த்துருக்கீங்களா, அலுமினியம் ஃபாயில்ஸ். ஸோ அந்த ஃபாயிலுக்கு தேவையான டை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த இமேஜில் பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜில் இது மாதிரி டை வந்து ரெடி பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே அலுமினியம் ஷீட்ஸை வச்சுட்டு ப்ரெஸ்ஸிங் டூல் மூலிமா ப்ரெஸ் பண்ணி எடுக்கும் பொழுது நமக்கு தேவையான ஷேப்ஸ் வந்து அட்டைன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா விதமான டை, அது பிளாஸ்டிக் காம்போனண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது மினரல்ஸ் காம்போனண்ட்டாக இருக்கட்டும், என்ன காம்போனண்ட்டாக இருந்தாலும் அதை டை மேக்கிங் மூலிமா ஈஸியாக நம்மளால் அடைய முடியும். ஸோ டை மேக் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ்ட் மெத்தட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விஎம்சி மூலியமாக டை மேக்கிங் பண்ணுறது தான். தேங்க்யூ.